சத்தியத்தை பேசும் சம்பவங்கள். இந்த சம்பவத்தை நம்ம கூர்ந்து கவனிக்கணும் பாருங்க. இந்த கடைசி நாட்களில் நாம் எப்படி போதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, கடைசி நாள் மணி எப்போதுமே எப்படி போதிக்க போகிறோம் அப்படின்னா, வாக்கு மாறாத தேவன், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே வேளையில் அவர் வாக்கு மாறுகிறவராகவும் இருக்கிறாருங்கிறத தான் இந்த சம்பவத்தில் நம்ம காண முடியுது. அவர் தான் சொல்கிறாரு, நான் இப்படியெல்லாம் செய்வேன்னு சொன்னேன், ஆனால் என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை நீங்கள் பார்ப்பீங்க, நிச்சயமாக அதை நீங்கள் பார்ப்பீங்கன்னு அவர் சொல்கிறார் பாருங்க. அப்படின்னா வாக்குத்தத்தமானது அவருடைய வார்த்தையை சார்ந்து நாம் வாழுகிற வரைக்கும் தான் அது வேலை செய்யும், அது நமக்குரியதாக இருக்கும், அது பலிக்கும். இல்லைன்னா அது கிரியை செய்கிறது இல்லை. இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டாரு, நான் எப்படி இருந்தால் என்ன ஆண்டவர் செஞ்சு முடிப்பார். இது மிக மிக ஒரு மோசமான மதியீனமான ஒரு எண்ணம், ஒரு அறிவு இது. ஆனால் வேதத்தை நம்ம தெளிவாக பார்க்குறோம். இங்கே நான் சொன்னதெல்லாம் உண்மை தான், ஆனால் என் உடன்படிக்கை மாறுதல் வந்துட்டு நீங்கள் இத்தனை வருஷம் சுற்றி திரிவீங்க, எல்லோரும் மறித்து போவீங்க. கவனித்து பாருங்கள், இதை 3 லட்சத்தில் சுமார் 3 லட்சம் பேரில் ஒருத்தர் மட்டும்தான், அதாவது 6 லட்சத்தில் 2 பேர் மட்டும்தான் வாக்கு தத்தத்தை கேட்டு வாக்கு தத்தத்துக்குள்ளே போனவங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இந்த வேதபதியை நாம் அடிக்கடி வாசிப்போம். நம்முடைய மம்மதையில், நம்முடைய சுயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டே இருந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழாமல் நம்முடைய சுய நீதியின்படி வாழ்ந்து கொண்டே இருந்து கர்த்தர் எல்லாத்தையும் செய்வார் என்று நினைக்கிற எண்ணத்தில் இருந்து இன்றைக்கு நாம் வெளியே வந்து மனம் திரும்பி அவருடைய வார்த்தைக்கு உட்பட்டு விசுவாசித்து நடக்கிற கிருபையை என்னிலும் உங்களிலும் நம் அனைவர் மேலும் ஊற்றுவாராக. அதிலிருந்து பிரியாதபடி கர்த்தர் நம்மை காப்பாராக.